இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தோட்டத்தில் மிளகா நட போகிறோங்க. அதுக்கு தான் ஃபுல்லாக ஏஐ ஓட்டு ரெடியாக இருக்குது. இப்போ மிளகா நாற்று அங்கே இருக்குங்க, அதை அப்படியே பிடிங்க. நம்மளது ஃபுல்லாக பாத்திங்கார ஓட்டு இருக்குது, அப்படியே நட வேண்டியதாங்க. தாத்தா தான் இப்போ கோழி நிற்கிறாரு கரை ஃபுல்லாக. இப்போ கோழி முடிச்சிட்ட உடனே அப்படியே நட வேண்டியதாங்க. ஒரு மாதம் ஆகுது மிளகா நாற்று விட்டு காய்ச்சி மாதம் நடணும். காய்ச்சி 5ல் நடலாம், இல்லை 10ல் நடலாம், 5ல் நடலாம். காய்ச்சி 5ல் 5ல் நட்டுக்கலாம். காய்ச்சி போச்சுன்னா மார்கழி தை மாசி மாதம் அறுவடை. மாசி மாதம்லாம் அறுவடை ஆகிடுங்க. இப்போ 6 மாதத்தில் இப்போ நம்ம நட்டு 6 மாதத்தில் ஃபுல்லாக அறுவடை ஆகிடுமா? இது ஹைப்ரிட் ரகமா மிளகா இல்லைன்னா நாட்டு மிளகா? நாட்டு மிளகாவா? நல்லது, நாட்டு மிளகா உடம்புக்கு நல்லதுங்க. நல்லா இருக்கும், நல்லா நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். நாட்டு மிளகா சாப்பிட்டு நல்லது. ஹைப்ரிட்லாம் இல்லைங்க. ஹைப்ரிட்லாம் இந்த அல்சர் வந்துடும்ல, வயிற்று எரிச்சல் அதிகமாகிடும். இது அதிகமாகிடும். இது நாட்டு மிளகா. சரி தாத்தா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நட போகிறேன். சரி தாத்தா. இந்த பாருங்க, தாத்தா எவ்வளோ வேலை செய்கிறாரு. ஆளே இல்லை யாருமே தோட்டத்தில், அவர் ஒண்டி தாங்க வேலையை செய்கிறாரு. இந்த கரையை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்தமாரி கோழி விடணுங்க. கோழி விட்டால் தான் இந்த காவாயில் தண்ணி பாயும், கரை உடையாமல் இருக்கும். அதுக்கோசம் தான் இந்தமாரி பண்ணுறோம். நம்ம தோட்டத்தில் கரை மேலேயே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடியும் பலா மரமும் நட்டுக்கிறேங்க. இது நட்டு 6 மாதம் தான் ஆகுது பலா மரம். இது ரொம்ப லேட்டாக தாங்க காய்க்கும். எப்பவுமே நட்டு ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு பலா மரமே காய் வைக்க ஆரம்பிக்கும். இந்த பாருங்க, அப்படியே வெண்டைக்காய் செடி ஒரு சைடு ஃபுல்லாக வச்சுட்டு அப்படியே பப்பாளி செடி அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பலா மரமும் நட்டு வச்சுக்கிறேங்க. இதுவும் நட்டு 1 மாதம் தான் ஆகுது பப்பாளி செடியும். நம்மளது பலா மரம் நாட்டு மரமாக இருந்தால் 10 வருஷம் 5 வருஷம் ஆகுங்க. இது ஹைப்ரிட்டு, அதனால இது 3 வருஷத்துலேயே தள்ளுறோங்க காய்.